முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வர, உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருவாரூரில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சக்கரை பிள்ளையார் உள்ளார். திருமண தடை உள்ளவர்கள் இங்கு 108 தீபம் ஏற்றி வழிபடுவது பரிகாரமாய் உள்ளது. அன்பர்கள் மனதிலே நிலைநிறுத்தி இதை தொடர்ந்து அவர்கள் வழிபாடு செய்து வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடப்புக்கு வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 8/12/2024 கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் கார்த்திகை 23வது நாள். இன்றைய விசேஷத்தன்மை அஷ்டமி. சுவாமிமலை முருகன் ஆட்டுக்கிடா வாகனத்திலே பவனி, திருநாகேஸ்வரம் நாகநாதர் புறப்பாடு, திருவண்ணாமலை ஈஸ்வரன் ரிஷப வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 10:45 11:45 வரை, 3:15 4:15 வரை இன்றைய ராகு காலம். மாலை 4:30 6 மணி வரை யமகண்டம், மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை குளிகை, மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை திதி, சப்தமி காலை 7:52 வரை. அதற்கு பிறகு அஷ்டமி நள்ளிரவு கடந்து அதிகாலை 4:16 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம், மதியம் 2:30 வரை, பிறகு பூரட்டாதி. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று மேல் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூசம், ஆயில்யம். சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் விளங்குகின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே, இது உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. ஆடித்த பசு என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வோம். சைவமும் வைணவமும் பிளவுபடக்கூடாது என்பதற்காக அரணும் அரியும் ஒன்று என்பதை உலகுக்கு உணர்த்தும் விதமாக இறைவன் சங்கர நாராயணராக தோன்றிய அற்புதமான திருத்தலம் சங்கரன் கோயில், சங்கர நாராயணர் ஆலயம். இக்கோயிலிலே ஆடி மாத பௌர்ணமி அன்று உத்திராட நட்சத்திரத்திலே ஆடித்த பசு விழா வெகு விமர்சையாக நடைபெறும். ஆடித்த பசு, ஆடித்த தபசு என்றால் தவம் என்று பெயர். தற்பொழுது அமைந்து இருக்கும் கோமதி அம்பாள் சந்நிதி முன்பு நடு மண்டபத்தில் நாகசுனை ஒன்று இருக்கிறது. இந்த நாகசுனை இருக்கும் இடத்தில் அந்த காலத்தில் சங்கன் பதுமன் என்ற 2 நாகர்கள் வசித்து வந்தனர். இதில் சங்கன் என்னும் நாகர் சங்கரனாகிய சிவபெருமானின் மீதும், பதுமன் என்ற நாகை பாற்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு மீதும் அதீத பக்தியை கொண்டிருந்தார். இருவரும் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்று தங்களுக்குள் வாதம் செய்து கொண்டனர். அது பற்றி அறிந்து கொள்வதற்காக பார்வதி தேவியிடம் சென்று முறையிட்டனர். அம்பாள் சிவபெருமானை வேண்ட ஈசன் அம்பாளை பொதிகை மலையிலே பகுதியிலே புன்னை வனத்திலே தவம் செய்யும்படி கூறினார். அதன்படி அம்பாள் தற்பொழுது சங்கர நாராயணர் கோயிலில் அமைந்திருக்கும் இடத்திற்கு வந்து தவம் செய்தார். அப்போது ஈசன் சங்கர நாராயணராக வந்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்தார். அரியும் அரணும் ஓரங்கே இணைந்து ஒரு உருவில் காட்சி கொடுத்தனர். இந்த காட்சியை அம்பாளின் அருளால் சங்கனும் பதுமனும் தரிசித்து நற்பேறு பெற்றனர். சங்கர நாராயணரின் சிவனுக்கு உரிய வலது பாகத்தில் தலையிலே கங்கை, பிறை, நிலா, அக்னி ஜடாமுடியுடன் கையில் மழு, மார்பில் ருத்ராட்சம், இடுப்பில் புலித்தோல் போன்றவற்றை
திருவாசியில் நாக வடிவில் சங்கன் குடைபிடிக்கிறான். அதுபோல மகாவிஷ்ணு கூறிய இடது பாகத்திலே நவமணி கிரீடம், கையிலே சங்கு, மார்பிலே துளசி மற்றும் லட்சுமி மாலைகளுடன் இவற்றுடன் திருவாசியிலே நாக வடிவில் பதுமன் குடைபிடிக்கின்றான். இவ்வாறு தவம் செய்த அம்பாளுக்கு சிவபெருமான் சங்கர நாராயணராக திரு காட்சி கொடுத்த மாதம் ஆடி மாதம் என்கிறது புராணம். இதைதான் ஆடித்த தபசு என்று கூறுகிறார்கள். சங்கரன் கோயில் ஆலயத்திலே வீற்றிருக்கும் சங்கர நாராயணர் சந்நிதியிலே காலையில் நடைபெறும் பூஜையில் துளசி தீர்த்தமும், பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பூஜையில் திருநூறு பிரசாதமாய் வழங்கப்படுகிறது. சங்கர நாராயணருக்கு வில்வமும் துளசியும் சாத்தப்படுகிறது. இங்கு சங்கர நாராயணருக்கு அபிஷேகம் கிடையாது. படிக லிங்கமாய் வெள்ளி பேழையில் உள்ள சந்திர மௌலீஸ்வரருக்கு தான் அபிஷேகம் செய்கிறார். இந்த தலம் உற்சவருக்கே சிவராத்திரி மற்றும் ஏகாதசி நாட்களிலே அபிஷேகங்கள் நடைபெறும். ஆடி தபசு நாளிலே இந்த உற்சவரே அம்பாளுக்கு சங்கர நாராயணராக எழுந்தருளி காட்சி தருகிறார். ஆலய வடக்கு பிரகாரத்தில் சொர்க்கவாசல் உள்ளது. வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படும். ஆடி தபசு விழா இத்தலத்திலே 12 நாட்கள் வெகுவாக சிறப்பாக நடைபெறும். அன்றைய தினம் காலையிலே தங்க சப்பரத்தில் கோமதி அம்மன் எழுந்தருளி தபசு மண்டபம் வந்தருள்வார். மாலை 4 மணிக்கு ஈசன் சங்கர நாராயணராக வெள்ளி ரிஷப வாகனத்திலே தெற்கு ரத வீதியிலே உள்ள காட்சி மண்டப பந்தலுக்கு வருகை தருவார். தொடர்ந்து அம்பாளும் காட்சி மண்டப பந்தலுக்கு எழுந்தருள்வார். அங்கு அம்பாள் தனது வலது காலை உயர்த்தி இடது காலால் நின்றவாறு தலையிலே குடம் வைத்து அதை இரு கைகளால் பிடித்தபடி தபசு காட்சி அருள்வார். மாலை 6 மணிக்கு ஈசன் சங்கர நாராயணரா அம்பாளுக்கு காட்சி தருவார். அப்போது பக்தர்கள் தங்கள் வயலிலே விளைந்த பொருட்களான நெல், பருத்தி, கம்பு, சோளம், பூ, மிளகாய் போன்றவற்றை சூறை விடுதல் என்ற பெயரிலே அம்பாள் மீது வீசி எறிந்து நேர்த்திக்கடனை செலுத்துவார். மீண்டும் தவக்கோலம். பின்பு அம்மன் மீண்டும் தவக்கோலம் பூணுகிறாள். எதற்காக மீண்டும் தவம்? அம்பாளின் அண்ணன் மகாவிஷ்ணு சிவபெருமானின் ஒரு வாதியில் வீற்றிருந்து சங்கர நாராயணாய் உள்ளார். ஈசனின் ஒரு பாதியில் அண்ணனை இருப்பதால் ஈசனை எவ்வாறு மணப்பது? எனவேதான் அம்பாள் மீண்டும் ஈசனை வேண்டி சங்கர லிங்கமாய் காட்சி அருள வேண்டுகிறார். இரவு 11:30 மணிக்கு சுவாமி கோயிலிலே இருந்து வெள்ளி யானை வாகனத்திலே புறப்பட்டு காட்சி மண்டபத்துக்கு எழுந்தருளுகிறார். சரியாக இரவு 12 மணிக்கு ஈசன் கோமதி அம்மனுக்கு சங்கர லிங்கமாய் காட்சி கொடுக்கின்றார். பின் அம்பாள் ஈசனுக்கு திருமண மாலை மாற்றி மணந்து கொள்கிறார். பின்னர் சுவாமி அம்பாள் ஊஞ்சல் சேவை நடைபெறும். அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயிலே மண்ணு என்ற தத்துவத்தை விளக்குகின்ற இந்த கோயிலுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒரு முறை சென்று தரிசனம் பெற இரு பெருந்தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 10ஆம் பாவம் ஜீவனஸ்தானம் தொழில் பாகத்தை நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் தொழிலே பிரச்சனை பெறுகின்ற ஜாதகருடைய கிரக இணைவுகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம். 10ஆம் அதிபர் 3, 6, 8, 12 நிற்க தொழில் பிரச்சனை உண்டாகும். 10ஆம் அதிபர் 3 நிற்க சொந்தமான தொழில் செய்தால் விருத்தியாகாது. 10ஆம் அதிபர் 6 நிற்க கடன் ஏற்படும். 10ஆம் அதிபர் 8 நிற்க சொந்தமான தொழில் செய்தால் விருத்தியாகாது. 10ஆம் அதிபர் 12 நிற்க எவ்வளவு முயற்சி செய்தாலும் தொழில் சிறப்பாய் அமையாது. 10ஆம் அதிபர் நீச்சம் பெற்றாலோ அல்லது 10ஆம் இடத்தை நீச்சம் பெற்ற கிரகங்கள் பார்த்தாலோ இவர்களுக்கு எந்த தொழில் செய்தாலும் அதில் நஷ்டம் ஏற்படும், அவப்பெயர் ஏற்படும். 8ஆம் அதிபர் தீய கிரகங்களோடு கூடி 10 நிற்க தன் தந்தை சேர்த்து வைத்த தொழிலை அழிப்பீர்கள், தொழில் சிறப்பாக இருக்காது. இன்னும் பல இணைவுகள் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். அவை அனைத்தும் தொழில் சிறப்பாக இருக்காத நிலையை சுட்டிக்காட்டுகின்ற இணைவுகளாக இருக்கும். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ஆண்டின் இறுதியிலே செல்வத்தில் திளைக்க போகும் 4 ராசிகள். உங்கள் ராசியும் இருக்கிறதா என்று செக் பண்ணிக்குங்க. ஆண்டின் இறுதியிலே எந்த 4 ராசிக்காரர்கள்
செல்வத்தில் திளைக்கப் போகிறார். உங்கள் ராசி இருக்கிறதா என்று சோதனை பண்ணிக்கொள்ள வேண்டும். புத்தாண்டை வரவேற்க நாம் அனைவரும் ஆர்வமாய் இருக்கின்றோம். அதற்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையிலே ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி அடைகின்றன. இந்த இடப்பெயர்ச்சியிலே 4 ராசிக்காரர்களுக்கு வாழ்விலே மிகப்பெரிய மாற்றங்கள் காத்திருக்கிறது. இந்த 4 ராசினர் வாழ்வில் நிதி மேம்பாடும் அதிகரிக்க போகிறது. அந்த அதிர்ஷ்டசாலியான ராசிகள் எவை என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலிலே மேஷம். கிரகங்களின் இடப்பெயர்ச்சியால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளில் மேஷமும் ஒன்றாக உள்ளது. ஆண்டின் இறுதி அவர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கும். கிரக மாற்றத்தினால் நிதி பாதுகாப்பை உறுதி செய்வதால் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானத்தை பெறுவார்கள். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். சுய தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம், நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வருமானத்திற்கான ஆதாயங்கள் அதிகரிக்கும். அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டின் இறுதி பகுதியிலே உறுதியாக இவர்களும் அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறார்கள். தங்கள் பணியிலே சிறந்து விளங்குவார்கள். இதனால் ஊதிய உயர்வு, கூடிய பணி உயர்வு கிடைக்கும். புதிய இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வருமானம் பல மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் அதற்கான யோகம் தேடி வரும். அடுத்தது மிதுனம். மிதுன ராசிக்காரர்களும் இதிலே ஒரு ராசியாய் அடங்குவார். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலே பெரிய லாபத்தை ஈட்டுவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஊதிய உயர்வு ஏற்படலாம். நீண்ட நாட்களாக நினைத்தவற்றை வாங்குவதற்கான காலம் இது. வாழ்விலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். அடுத்தது கடகம். கடக ராசிக்காரர்களுக்கும் இந்த ஆண்டின் இறுதி பகுதி இடப்பெயர்ச்சியால் கடக ராசிக்காரர்கள் திருப்தியான வாழ்வை பெறுவார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் சீரான முன்னேற்றத்தை அடைவார்கள். வியாபாரிகள் மாத இறுதியிலே சிறப்பான லாபத்தை பெற வாய்ப்பு உள்ளது. காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் திருப்தியும் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகளை பெறும் வாய்ப்பும் உள்ளது. இவ்விதமாக இந்த 4 ராசிக்காரர்களுக்கு ஆண்டின் இறுதி பகுதியிலே உறுதியாக முன்னேற்றத்தை பெறுகின்ற ராசிகளாக இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது. இது பொது பலன்தான். உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் காலையிலே 8 மணி அளவிலும் மாலையிலே 6 மணி அளவிலும் அனைத்து ராசிகளுக்கு உண்டான மாத பலன், குறிப்பாக டிசம்பர் மாத பல பலன்கள் விரிவாகும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதையும் கூடுதலாய் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் மற்றும் ஜோதிட ஆலோசனையை பெறலாம். கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்றது தினப்பலன், ராசி பலன். அதையும் கூர்ந்து கேட்டு நீங்கள் நன்மையை பெற வேண்டும் என்ற இந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, நலன் விரும்பிகளுக்கு, ஜாதி ஜனங்களுக்கு, சொந்தங்களுக்கு, பந்தங்களுக்கு, அறிந்தவர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும். எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாக இருக்கின்ற 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷராசி. மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று புது முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் உண்டாகும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படக்கூடும். தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும். வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போல் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சகோதர வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் முடிவதிலே தாமதம் உண்டாகும். சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும். வாழ்க்கை துணையால் தேவையற்ற செலவுகள் உண்டாகும்.
கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கடினமான வேலைகளை எளிதாய் முடிப்பீர்கள். சகோதர வகையிலே பயனடைவீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடை. மனைவி வழியிலே ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும். அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலைகளை எளிதாய் முடிப்பீர்கள். சகோதர வகையிலே பயனடைவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும். மனைவி வழியிலே ஆதரவு பெறும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும். அனுபவ அறிவால் சாதிக்கின்றன. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பேச்சில் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாய் இருந்து கொள்ளுங்கள். சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யும். நட்சத்திர பலன்கள். மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சில் கோபத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கவனமாய் இருந்து கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம். தாயாரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்யும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய தினம் அவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக தொடர்வதால் எதிலும் கவனமும் எச்சரிக்கையும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை. கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை ஓதி வர சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும். சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள். பிரச்சனைகளுக்கு யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும். திடீர் திருப்பம் நிறைந்த நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள். பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைக்குரிய யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவு குறையும். திடீர் திருப்பம் நிறைந்த நாளாக இது இருக்கும். கன்னி ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும். அரசால் ஆதாயம் உண்டு. வேற்று மதத்தோடு அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெற்றி பெறுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். விருந்தினர் வருகையால் வீடு களை கட்டும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால் ஆதாயம் உண்டு. வேற்று மதத்தவர் அறிமுகமாவார்கள். வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். வெற்றி பெறுகின்ற நாள். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள். பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள். எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்ந்து விடுவீர்கள். பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள். விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சில சொந்த பந்தங்கள் கேட்ட உதவியை செய்வீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். புது பொருள் வந்து சேரும். வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். உங்களின் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார். பிரபலங்கள் உதவுவார்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். மதிப்பு கூடும் நாள்.
மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் பக்கபலமாய் இருப்பார். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரபலங்கள் உதவுவார்கள். பழைய கடன் பிரச்சனை கட்டுக்குள் வரும். வியாபாரத்தில் புது இடத்திற்கு கடையை மாற்றுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடைய ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள். மதிப்பு கூடும் நாள். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகுங்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம். வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரியுடன் அளவுடன் பழகுங்கள். கவனம் தேவைப்படுகின்ற நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். அக்கம் பக்கத்தில் இருப்பவரும் தலையீடு காரணமாக குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம். பெரியவர்களுடன் அனுசரித்து செல்லவும். போட்டியாளர்கள் தொழிலால் சிறு நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு நன்று. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்படும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் செலவுகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவரும் தலையீடு காரணமாய் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பொறுமை அவசியம். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெரியவர்களுடன் அனுசரித்து செல்லவும். போட்டியாளர்களால் தொழிலில் சிறு நெருக்கடி ஏற்படும். தட்சிணாமூர்த்தியின் வழிபாடு நன்று. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகோதரர்கள் பணம் கேட்டு வருவார்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும். அனுகூலமாய் முடிவதற்கு காரணிகள் உங்களுக்கே தெரியும். எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாய் இருக்கவும். நீங்கள் கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு வரவேண்டிய பாக்கி தொகை வசூலாக வாய்ப்பு உண்டு. சிவபெருமானின் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சகோதரர் பணம் கேட்டு வருவார்கள். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் பிரச்சனை ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாய் இருக்கும். நீங்கள் கொடுத்த கடன் தொகை திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு வரவேண்டிய பாக்கி தொகை வசூலாக வாய்ப்பு உண்டு. சிவபெருமானின் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.